சிம்சோனுடைய பலன் எதுல இருக்குது? தலைமுடியில இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தலைமுடிய அப்படியே மொட்டை அடிச்சிட்டாங்க. அவனுடைய தலைமுடி எல்லாத்தையும் எடுத்த உடனே அவனுடைய பலன் அவனை விட்டு போயிருச்சு. உடனே அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க வச்சுட்டாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், சிம்சோனுடைய பலன் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் இங்க ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுக்கிறாரு. என்னன்னா, அவன் தலைமயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கினது. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் விழுந்துட்டான்னு நினைக்கிறீங்க, அவன் ஒன்றும் இல்லாம போயிட்டான்னு நினைக்கிறீங்க, இல்ல, மறுபடியும் அந்த தலைமயிர் முளைக்குது. அவனுடைய பலன் திரும்பவும் அவனுக்கு திரும்பி வந்துச்சாமா. இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கு தலை குனிவு உங்களாலே ஒருவேளை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். நான் தான் பாஸ்டர், என் தலை குனிவுக்கு நான் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லை. இன்னைக்கு அவங்க முன்னாடி கை கட்டி போய் நிற்கிறேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஞானம் இல்லாமல் இருந்துட்டேன், நான் பேசிட்டேன், நான் நடந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, என் தலை குனிவுக்கு நான் தான் காரணம்னு இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் உங்களால் வந்த தலை குனிவை கர்த்தர் உங்கள் மூலமாகவே மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த